நீங்க ரசிகர்கள் கிட்ட வேற ஒரு முகத்தை காமிக்கிறீங்க, ஆனா நீங்க ரியல் லைஃப்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு தனுஷ் அவருக்கு நயன்தாரா அவங்க ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாளா எங்களோட திருமண ஆவணப்படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே இவருதான் தடையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க நயன்தாரா அவங்களும். எல்லாருக்குமே தெரியும், நயன்தாரா அவங்க 2022 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. விக்னேஷ் சிவன் அவர் கூட நடந்த அழகான இந்த திருமணத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஆவணப்படமா ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இதுக்கான வேலையெல்லாம் எப்ப இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா அது வெளியான பாடு இல்ல. இதுக்கு முக்கிய காரணம் இவ்வளவு நாளா யாரு தடையா இருந்தாங்கன்னு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, தனுஷ் அவர் தான் அப்படின்னு சொல்லி நயன்தாரா இன்னைக்கு வெளிப்படையாவே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நவம்பர் 18 நயன்தாரா அவங்களுடைய இந்த ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுங்க. சோ ஃபேன்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அதை பாக்குறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாரா அதுல நடந்த பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் அடிபட்டாங்க, எங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, நயன்தாரானா யாரு அப்படிங்கிறது அந்த படத்துல இருக்கு. அதுக்கான வேலைகள் எல்லாம் தீவிரமா பார்த்திருக்காங்க. அவங்க என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள்ல சிக்குனாங்க, என்னென்ன சர்ச்சைகள்ல சிக்குனாங்க, என்னென்ன பிரச்சனை அவங்கள துரத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க. ரசிகர்களும் அதை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நயன்தாரா ஒரு போஸ்ட் பதிவிட்டு இருக்காங்க. அதுல மதிப்பிற்குரிய திரு தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா பின்புலம் எதுவும் இல்லாம தனி ஒரு பெண்ணா சவால்கள் நிறைஞ்ச இந்த திரைத்துறைக்கு கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இந்த நிலையை நான் அடைஞ்சிருக்கேன். நேர்மையான என்னோட பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் என்னோட ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள். இந்த நிலையில பல வருஷமா எனக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க சில தவறான நடவடிக்கைகளை பொதுவெளியில முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான அண்ணன் திரு செல்வராகவன் அவருடைய இயக்கத்துல திரைத்துறைக்கு பிரபல நடிகரா மாறி இருக்கும் நீங்களும் உங்களது மலிவான செயல்களை புரிந்து கொண்டு இனியாச்சு சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் அவருக்கு ஒரு சரியான பதிலடியா நயன்தாரா அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்க நயன்தாரா பியாண்ட் த ஃபெரி டைல் இந்த ஆவணப்படத்தை என்ன போலவே ஏராளமான என்னோட ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களோட அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதுல பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி எல்லா பணிகளையும் முடிச்சு இப்ப வெளியீட்டுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் என்னோட கணவரும் மட்டுமில்ல ஆவணப்பட பணிகள்ல அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப பெரிய பாதிப்புங்க. காதல் திருமணம் உள்ளிட்ட என்னோட வாழ்க்கையில மகிழ்வான தருணங்கள் எல்லாமே இந்த படத்துல இடம் பெற்றிருக்கு. இனிமையான நினைவுகளை சுமக்கிற பல்வேறு திரைப்படங்களோட காட்சிகளை நாங்க பயன்படுத்திக்க நிறைய பேர் சம்மதம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காதல் தான். இந்த காதலை நான் ஆரம்பிச்சதே நானும் ரவுடி படத்துல தான். இது என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த படத்துல இருந்து சில விஷயங்கள் நாங்க எடுக்கிறோம், அந்த பாடல் காட்சிகள் எல்லாம் எடுக்கிறோம் நாங்க சொன்னோம். அதுக்கு நீங்க NOC கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. 2 வருஷமா அதுக்காக நாங்க பயங்கரமா காத்துக்கிட்டு இருந்தோம். அது என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் கூட நாங்க சொல்லலாம். உங்ககிட்ட பலமுறை பேசி பார்த்தோம். படப்பிடிப்பே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு போயிருச்சு. மறுபடியும் நீங்க எந்த ஒரு பலனும் இல்ல உங்ககிட்ட பேசி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் மறுதொகுப்பு பண்ணி இந்த ஆவணப்படம் இப்ப உருவாகி இருக்கு. நானும் ரவுடி தான் திரைப்படத்தோட பாடல்களை இன்னைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. முக்கியமா அந்த பாடல் எல்லாமே இதயத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல்ல யூஸ் பண்ணிருக்க வரிகள் எல்லாம் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்துல பயன்படுத்த கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணது ரொம்பவே எங்களுக்கு வேதனையை கொடுக்குது. சொல்ல போனா ரசிகர்கள் கிட்ட வேறு ஒரு முகத்தை காண்பிக்கிறீங்க. நீங்க ரியல் லைஃப்ல வேறு ஒரு ஆளா இருக்கீங்க. நானும் ரவுடி தான் வெளியாகி 10 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமும் உங்களோட இந்த இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிஞ்சுக்கிட்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனா தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படுற ஒரு திரைப்படத்துக்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது. அதனால ஏற்பட்ட காயமும் என்னைக்குமே எனக்கு ஆறாதுங்க. அந்த படத்தோட வெற்றி உங்களை உளவியல் ரீதியா வெகுவா பாதிச்சத சினிமா நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சினிமா விழாக்கள்ல நீங்க அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதை நன்றாகவே புரிய வச்சதுன்னு சொல்லலாம். எல்லா துறையிலுமே வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாது. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒருத்தர் இன்னொருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட முடியாது. அநாகரிகமான அந்த செயல்களை செய்யறது உங்களை மாதிரி பிரபலமான நடிகரே. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதே நீங்க அடுத்த பட விழாவில் இதையெல்லாம் வேற ஒரு மாதிரி சொல்லி அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு போயிருவீங்க. அதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதை கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, மறந்துடாதீங்க அது எல்லாமே. அதே போல நீங்க ஒவ்வொரு மேடையிலும் சொல்றீங்க ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரே ஒரு முறை உங்க வாழ்க்கையிலும் கடைபிடிச்சு பாருங்க. அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. நானும் அதுக்காக கடவுள் கிட்ட
கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நயன்தாரா அவங்க பயங்கரமா பேசியிருக்காங்க. உண்மையா இவங்க இவ்வளவு தூரம் பேசியெல்லாம் யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் அவ்வளவு நிறையவே இருந்துச்சுங்க. தனுஷ் அவருக்கு எதிராக இவங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.